ஹாய், இன்றைக்கி ஒரு குட்டி குக்கிங் விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மொறு மொறு முட்டை பிரெட் போண்டா அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுக்கிறத எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் எவ்வளோ முட்டை போண்டா வேணுமோ அவ்வளோ எக் எடுத்து நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான சால்ட்டு, வேறு ஏதாச்சும் மசாலா உங்களுக்கு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பெப்பர், தென் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிட்டோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வைக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லா எக்லேயும் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மசாலாஸ்லாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். எல்லா மசாலாவோட டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். தென் வந்து ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஆயில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை எடுத்து தண்ணியில் வந்து டிப் பண்ணி நம்ம ஆஃப் எக் எடுத்து அது உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணணும். நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தனியாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஃபுல்லாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம கடிக்கும்போது ஒரு க்ரன்ச்சி அந்த ஃபீல் அப்படி நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு டிப் பண்ணி எடுத்தது பிறகு நம்ம ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ வந்து நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். குக்கிங் நல்லா வருமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் இது வந்து சூஸ் பண்ணேன், இந்த செய்யலாம் அப்படின்ட்டு. பட் வந்து நாங்கள் ப்ரெட்டு போட்டு பண்ணது வந்து நல்லா வரல. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நல்லா வரல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெட்டை ஆட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து எக் வைக்கிறோம்ல, அதை ஆட் பண்ணாமல் பெஸ்ட்டு நம்மக்கிட்ட கடலை மாவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் மேலே நல்லா சுற்றி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா இப்போ வந்திருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து வெறும் கடலை மாவில் மட்டும் டிப் பண்ணி எடுத்து முட்டை போண்டா மாதிரி செஞ்சிட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம்.